யாருக்கு போய் ஒட்டணுமோ ஒட்டிடும், இவ்வளோ காமிச்சாலே போதும். எப்போவுமே அந்த ஸ்டைல் அடிச்சிருக்கோம். கஷ்டப்பட்டு அதோடைய ஓனர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவர் தான் அது வாஜி. இவருக்கு வந்து எப்படின்னா எல்லாம் இது ஆசையே டைம் இலங்காவில் வருஷம் ஆடி பண்ணி 6 பேர் நல்லா இருக்கு. இன்னும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வருஷம் டோர்னமெண்ட் விட்டு பெருசாகிட்டேன். ನಾವೆಲ್ಲ ಎವೋ ವರ್ಷ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಇನ್ನೂ ಒಂದು ವಾಟಿ ಕೂಡ ಬರ್ತವ್ರು ಇಲ್ಲ. ಸೊ ನನ್ನ ಗುರು ಹೇಳ್ಕೊಟ್ಟಿರೋ ನನಗೆ ಒಂದು ಬೆಸ್ಟ್ ಪಾಯಿಂಟ್ ನನಗೆ ಇವಾಗವರೆಗೂ ಒಂಥರ ಡೀಪಾಗಿ ಟಚ್ ಆಗಿರೋದೇನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾನು ಅಕ್ಕಿನ ಲಾಂಗ್ ಟೈಮ್ ಬಿಡ್ತೀನಿ, 10 ಅವರ್ ಪ್ಲಸ್ ಬಿಡ್ತೀನಿ, ಫಸ್ಟ್ ಪ್ಲೇಸ್ ಹೊಡಿತೀನಿ, ಆ ಥರ ಮೈಂಡ್ ಸೆಟ್ಟಲ್ಲಿ ಇಟ್ಟರೆ ನೀನು ಅಕ್ಕಿ ಬಿಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಫಸ್ಟು ಅಕ್ಕಿನ ಆಕಾಶದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಆಡ್ತಿರೋದನ್ನು ಎಂಜಾಯ್ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿರೋ ಪಾಯಿಂಟು ಇಟ್ಸ್ ಆಲ್ವೇಸ್ ಟಚ್ ಮೀ ಟು ಡೀಪ್. ಅದೊಂಥರ ಸೊ ಅಲ್ಲಿಂದನೇ ನನ್ನ ಶೋ ಡಿಫ್ರೆಂಟಾಗಿ ನೋಡೋಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿರೋದು. ಸೊ ನನಗೆ ಯಾವತ್ತೂ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಹೊಡಿಬೇಕು, ಫಸ್ಟ್ ಪ್ಲೇಸ್ ಮಾಡಬೇಕು ಇಲ್ಲ, ನಾನು ಬಿಟ್ಟಿರೋ ಅಕ್ಕಿ ಒಳ್ಳೆ ಟೈಮ್ ಆಡಬೇಕು ಅನ್ನೋದೊಂದೇ ಆಸೆ. ரொம்ப பெரிய டஃப்பு தான். ஆக்சுவலாக அது என்னத்து நம்மளுக்கு ஈஸி ஆகுதுன்னா, இதில் வந்து சினி இவர் வந்து நம்ம பல சிஷியன் தான். இவர் வீட்டில் இந்த வாட்டி நல்லா டைம் பறந்துருக்கும், ஒரு நல்ல இதாக இருக்கும். இவர் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டார் இந்த புறாக்கு. இந்த புறா வந்து ரொம்ப மேலே பறக்கும், தாரா புறா. இவருக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. இதே ஃபஸ்ட்டு வருஷம் இவர் புறா விட்டுந்தே இந்த வருஷம், புறா வீட்டில் வச்சிருந்து இந்த வருஷம் தான், புறா விட்டுந்த டோர்னமெண்ட்டுக்கு இதே வருஷம் தான். ஓகே, ஃபஸ்ட் வருஷம். அது ஃபஸ்ட் வருஷம்னா ஒரு 10 மாதமும் வைக்கல புறா வச்சு ஒரு 4-5 மாதம் தான் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயே டோர்னமெண்ட்டுக்கே விட்டார். இந்த பட்டா என்ன ஆயிடுச்சு, சடனாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைம் வந்துச்சு. இவருக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. இந்த புறா வந்து தாராங்க ரொம்ப மேலே பறக்குது. அந்த மேலே பறக்கிறதுனால இவர் புறா கண்ணுக்கு தெரிலன்னுட்டு என்ன பண்ணுறாரு, யாரோ சொன்னாரா, அவர் பேச்சு கேட்டுட்டு பாவம் புறாக்கு டை போட்டார். புறா எல்லாம் என்னவோ கலர் பண்ணிட்டார். அந்த கலர் பண்ணிட்டு அதை தலைக்கு போடுற டை போட்டார். அந்த புறாது இதெல்லாம் போயிடுச்சு, ஸ்மூத்னஸ் எல்லாம் போய் புறாது ரெக்கையெல்லாம் அப்படி இதாகிடுச்சு, ஜிகிட் ஆகிட்டு புறா வேஸ்ட் ஆயிடுச்சு, அடுத்த பறக்காத மாதிரி ஆயிடுச்சு. சரி பேஜார் பண்ணிக்காத, விட்றா வேற புறா விடலாம், ஏன்னா தப்பு பண்ணிட்ட விடு, இதுவுமே அது ஆகாது அன்னிட்டு அது ரெக்கை வெட்டி வச்சிருவானான்னுட்டு அத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். அத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேற ஒரு சீனி இருந்துச்சு, சீனி சீலு கொண்டுன்னுட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப நல்லா ஒரு 8 ஹவர் 9 ஹவர் அந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தான். அதுக்கு என்ன பண்ணால், இவர் ரிலேட்டிவ்ல யாரோ டாக்டர் இருக்கிறாரு, அவருக்கு என்ன கொஞ்சம் புறாக்கு நல்ல எனர்ஜிக்கு என்ன சொல்லுங்கன்னா, அவர் ஏதோ ஒரு சிரப் சொல்லிட்டார். ஐயா எடுத்து வந்து அந்த சிரப்பை நைட்டு ஊற்றிட்டார். மல்டிவிட்டமின் சிரப் டப்பாவே ஊற்றிட்டீங்க? இல்லை கொஞ்சம் ஊற்றிட்டு பாவம் எனக்கு ஃபோன் பண்ணார். அதில் எனக்கு வேற அதை அட்வைஸ் கொடுத்தாரு, இது பண்ணா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னுட்டு கொடுத்தாரு. இருக்கட்டும் விட்றா பார்க்கலாம் என்னவோ பார்க்கலான்ட்டு சும்மா ஆகிட்ட காத்தால இவனே திரும்பி பேஜாராகி பண்ணான். ஏன்னா அது அப்படியே பீ வந்து பிளட்டாக வருது, என்ன பண்ணும் புறாக்குன்னுட்டு. சரி விட்றா, அது ஆயிடுச்சு கதை, அது விட்டுறன்னுட்டு மூலமாக போட்டோம். லாஸ்ட்டில் திரும்பி அந்த பிலாங்கா ரேக் தான் இருந்துச்சு வந்து. சரி இந்த புறா அது சிலுக்குள்ளாரா, இதுக்கு எதுவுமே பண்ணாத, சும்மா புட்டின்வா, டெய்லி எப்படி விடுற அந்த மாதிரி விட்டின்வா, உனக்கு யார் பேச்சு கேட்காத, நீ இப்படியே விட்டின்வா, அது எவ்வளோ பறக்குதோ அவ்வளோ உள்ளான்னு. அது கடைசியில் அந்த மாதிரி அந்த பிலாங்கா ரேக் தான் விட்டோம். இது இந்த பிலாங்கா ஜென்ரேஷன் தான். அதுவும் அந்த ரெக்கை இருக்கிற இது பாருங்க, இதே ரெக்கையில தான் பறந்து இருக்கிறது. ரெக்கை பிச்சு கொடுத்து புது ரெக்கை இது எதுவுமே இல்லை, அப்படி தான் விட்டுன்னு வந்தோம். அப்படியே விட்டார். அந்த ரெக்கையில் இந்த மாதிரி இது இப்போ ரொம்ப கண்டிஷன் ஆகிடுக்குது. பறக்கும்போது ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு பாவம். அந்த கண்டிஷனில் அந்த மாதிரி ஒரு 8 கேட்கப்பட்ட 7 ஹவர் 49 நிமிஷம் டோர்னமெண்ட் ஒரு 8 ஹவர் கிட்ட கம்மி 8 ஹவர் பறந்துச்சு. சூப்பர். இந்த மாதிரி இந்த வருஷம் இவர் வீட்லேயும் நல்ல புறா பறந்துருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 4 மாசத்துல புறா வளர்த்து இன்னொரு வாட்டிக்கு விட்டேன். அது என்ன ஆயிடுச்சு, சாம்பிள் விட்டுனாக்கா சாயங்காலம் தான் பண்ணி. அப்படியா? அது நாளைக்கு சீல் விட்டுண்டு. ஓஹோ, இவர் என்ன பண்ணாரு, டபுள் உடான் பண்ணிருக்காரு. முன்னாடி லாங் டைம் ஆயிடுச்சு. பண்ணலான்னுட்டு பண்ணாரு. அன்னைக்கே ரொம்ப ஜாஸ்தி பறந்துச்சு. என்ன டைமிங் எப்போ விட்டீங்க?
காலையில் 9:30 விட்டு 3 மணிக்கு வந்துச்சு. அப்புறமா திரும்ப காலையில் 6 மணிக்கு விட்டு 3 மணி உக்காந்துருச்சு. சூப்பர் 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 2 நாள் அந்த மாதிரி நம்பர் நல்லா நல்ல புறா இந்த புறா பறந்துருக்கு. சீலுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர். ஆக்சுவலா பேக் டு பேக் 7 ஹவர் பறந்துருக்கு. 7 ஹவர் மேல ஒரே நாள் கேப். பேக் டு பேக் ரெஸ்ட் கிஸ்டில் ரெஸ்ட் இல்ல, பறஞ்சி மறுநாள் திரும்பி 4 மாசம் புறா வளர்த்திருக்காரு. 3 புறா ரெடி பண்ணியிருக்காரு. 3 புறாமே லாங் டைம் 8 ஹவர் மேல. வாழ்த்துக்கள் பிரதர். உங்களுக்கு அல்லாஹ் உங்க கூட பயங்கர சப்போர்ட்டா இருக்காரு. சரி, யார் அதுக்கு வந்து டை எல்லாம் அடிக்க சொல்லி ஒரு ஆள் அங்கே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து சினி இந்த பையன் நாளில் தான் இவன் வந்து புறாவே வச்சான். இவன் இப்படித்தான் இருந்தான். யாரு இவன் இப்படி இருந்தான். இவன் எங்கெங்கேயோ அங்கே பில்டிங்குள்ள மேலே எல்லாம் ஏறுறான் புறா பார்க்கறதுக்குன்னுட்டு வந்து சொன்னான். அதுக்காக புறா கொடுத்து அனுப்புனேன். சார் யாரு? இவர் பையன். உங்க பையனா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல புறா வச்சிருக்கீங்க, எங்கேயும் போகாதீங்க. உங்க அப்பாகிட்டே நல்ல புறா இருக்கு. சரியா? அவன் வந்து புறா வேணும் அப்படி சொன்னான். வா நான் வாங்கி கொடுறேன் அப்படி இங்கே வந்தேன். ஓகே. இங்கே வந்து புறா வாங்கி போய் வழுதி இது பண்ணி டோர்னமெண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் வருஷம் டோர்னமெண்ட் விட்டே பெருசாயிட்டேன். நாங்களாம் வந்து எவ்வளோ வருஷமா டோர்னமெண்ட் இன்னும் ஒரு வாட்டி கூட 10 ஹவர் விடல. அது இல்லைப்பா, அவங்க லக்கில் இது ஆயிடுச்சு சினி. ஏன்னா ரொம்ப சிசிங்க இருக்கிறாங்க. ஒரு எந்த மாதிரி பாவம் கஷ்டப்பட்டு எல்லாம் ரொம்ப இது பண்ணாங்க. இவ்வளோ இந்த பையன் நல்ல மனசுக்கோ என்னவோ கண்டிப்பா சார், கண்டிப்பா. இந்த அவ்வளோ ஷார்ட் பீரியட்ல அவ்வளோ ஒரு நல்ல டைமு நல்லாவே பறந்துச்சு. அதுலேயே அந்த தாரா எதோ தப்பு பண்ணாது இருந்தால் அது தாராலே ஒரு நல்ல பேர் ஆகிட்டு இருக்கும். இருக்கட்டும், அடுத்த வருஷம் பையன் விடுவான். நல்ல மனசு தம்பி உனக்கு. அது நல்லா பறந்த நாள்ல அப்பா அம்மா எல்லாம் இவனுக்கே கொடுத்துட்டேன். நீயே வச்சுக்கூடான்னுட்டு தாராத அப்பா அம்மா எல்லாம் இவன் வீட்லேயே இருக்கு. ஓகே ஓகே. ஆக்சுவலா பிரதர் என்கிட்ட ஒரு தாரா வந்து 9 ஹவர் பறந்துருக்கு. இப்போ வீட்டுக்கு போகிறப்ப அதோட அப்பா அம்மாவும் எனக்கு தருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். அடுத்த வருஷம் இன்னும் நல்லா விடுங்க. ஆல் தி பெஸ்ட் பிரதர். பாருங்கள், இது வந்து சாரோட இன்னொரு சிஷ்யம். ஸோ சார்கிட்ட ஒரு லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. சரி, எத்தனை பேர் தான் உங்களுடைய சிஷ்யம் இருக்காங்க அது கொஞ்சம் சொல்லுங்களேன். ನೋಡಿ, ಇದರಲ್ಲಿ ಇವ್ರನ್ನ ಇನ್ನೊಬ್ಬ ಇವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಈ ವರ್ಷ ಪ್ರತಿ ವರ್ಷ ಇವನಿಗೆ ಅಕ್ಕಿ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತೀನಿ. ಅದರಲ್ಲಿ ಈ ವರ್ಷ ಈ ಬರ್ಡು ಇವನ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು 7 ಅವರ್ ಏನೋ ಟೂರ್ನಿಮೆಂಟ್ಗೆ ಆಡ್ತು. ಆಮೇಲೆ ನೆಕ್ಸ್ಟ್ ರೌಂಡು ಎಷ್ಟೆಷ್ಟು ಆಡ್ತೀನಿ ನೀನು ಹೇಳಿ? 7 ಅವರ್ 5 ನಿಮಿಷ ಒಂದ್ಸತಿ, 6 ಅವರು 4 ನಿಮಿಷ ಒಂದ್ಸತಿ. ವರ್ಷ ಅಣ್ಣ ಮನೆಯಿಂದ ಎತ್ಕೊಂಡೋಗಿ ವರ್ಷನೂ ಇದೇ ಥರ ಹಾಕಿ ಬಿಡ್ತಾರೆ. ನೋಡಿದೆ. ಮತ್ತೆ ನಮ್ಮ ಹುಡುಗರು ಬಿಡೋದು, ನಾನು ಎಲ್ಲಿ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀನಿ, ಟೈಮ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ, 11 ಗಂಟೆಗೆ ಬರ್ತೀನಿ. ಚಿಂಟು, ಮ್ಯಾನಿ ಮತ್ತೆ ಕೌಶಿಕ್, ಧೂಮ ಅಂತ ಇದ್ದಾರೆ. ಆ ಹುಡುಗರೇ ನೋಡ್ಕೊಳ್ಳೋದಲ್ಲ ಅಕ್ಕಿಗಳನ್ನ. ನನಗೆ ಫೋನ್ ಹಾಕಿ ಈ ಥರ ಆಯಿತು ಅಂತ ನಾನು ಹಂಗೆ ಮ್ಯಾನೇಜ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ. ಏನಾದರೂ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇತ್ತು ಅಂದರೆ ಅಣ್ಣಕ್ಕೆ ಫೋನ್ ಹಾಕಿ ಒಂದ್ಸತಿ ಕೇಳಿ. ಪ್ಲೇಸ್ಮೆಂಟ್ ಬ್ರದರ್ ಬಂತಾ? ಈ ಸತಿ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅದಿನ್ನೂ ನೋಡಬೇಕು. ಬರ್ತದೆ ಬಿಡಿ. ಇದೆಂದ ಲೈನ್ ಸರ್ ಇದು? ಇದು ನಮ್ಮ ಪರಾಂಗ್ಲ ಸಿನಿ. ಇದು ಆ್ಯಕ್ಚುಲಾಗಿ ಈ ಅಕ್ಕಿಗಳೆಲ್ಲ ಬಂದು ಇವಾಗ ನಮ್ಮ ಬ್ರಿಜೇಶ್ ಅಂತ ಅವ್ರ ಮನೇಲಿ ಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ ಮಕ್ಷಿ. ಅದಕ್ಕೆ ಸ್ವಂತ ತೆಂಗಿ ಆಗಬೇಕಿದು. ಅದೇ ಜೊತೆದೆ ಇದು ಹೆಣ್ಪಟ್ಟ. ಇದು ಮೇಲ್ ಇಲ್ಲಿ ಬಿಟ್ಟಿದ್ರಿ, ಫೀಮೇಲ್ ಇವನು ಕೊಟ್ಟಿದ್ದೆ. ಅದು ಎರಡೂ ಅಣ್ಣ ತಂಗಿ. கலர் விடணும் போது ஹீட்டாகி போயிடுச்சு. அப்படிங்களே? என்னாச்சு? எப்போ விட்டீங்க புறாவை? காலையில் ஒரு 10:30 மணிக்கு நான் விட்டுருந்து சாயங்காலம் மட்டும் பறந்துட்டு போயிடுச்சு. ஆச்சு. நெக்ஸ்ட் டேவும் வந்துச்சு. நெக்ஸ்ட் டேவும் 3-4 மணி மட்டும் பறந்துட்டு திரும்ப போயின்னு புறா கிடைக்கல. அது நெக்ஸ்ட் நாள் தான் கிடைச்சிருந்து புறா. அதே வந்து காலையில் உட்காந்து சில 2 வாட்டி அந்த ஆகி கொஞ்சம் புறா ரொம்ப ಸಿಕ್ಕಾಯಿச்சு. அதில் ಆ ಕಾರಣದಿಂದ ಸ್ವಲ್ಪ ಟೈಮ್ಗಳು ಟೂರ್ನಿಮೆಂಟ್ ಕಮ್ಮಿ ಆಗೋಯ್ತು. ಇವರು ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಸ್ವಲ್ಪ ಹುಷಾರಾಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದಿದ್ರೆ ಈ ಬರ್ಡ್ ಈ ವರ್ಷ ಒಂದು ಲಾಂಗ್ ಟೈಮ್ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ಏನು ಸಂದೇಹನೇ ಇರ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಆ ಥರ ಚೆನ್ನಾಗಿ ಆಡಿರೋದು. ಅದು 2 ದಿವಸ ಮೇವಿಲ್ಲದೆ ಸ್ವಲ್ಪ ತುಂಬಾ ಶಿಂಕಾಗಿ ತಿರ್ಗಾ ರೆಡಿಯಾಗಿ ಆ ಮಟ್ಟಕ್ಕೆ ಆಡಿದ್ದೇ ದೊಡ್ಡ ವಿಷಯ. இல்லை, சூப்பர். ஆனால் நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக நீங்கள் லாங் டைம் விடுவீங்க. ஏன்னா மெச்சூர் ஆக அந்த புறா வந்து ஒரு நல்ல அறிவோடு நல்லா பறக்கும். ஆல் தி பெஸ்ட் பிரதர். அடுத்த வருஷம் நல்ல டைம் கொடுங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பிரதரை வந்து சாரோட இன்னொரு சிஷியன், அதான் லிஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அந்த லிஸ்ட்டில் இன்னும் முடியல, பாதியில் தான் வந்து நின்று இருக்கோம். ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? ஸோ இது என்ன பிலங்காவாக இருக்குது? ಇದು ಪಿಲಂಕಾನೇ ಸಿನಿ. ಆ್ಯಕ್ಚುಲಿ ಇದು ನಿಮ್ಗೆ ಹೇಳಿದ್ನಲ್ಲ, ನಿಮಗೂ ಒಂದು ಅದರಲ್ಲೇ ಕೊಟ್ಟಿದ್ದೆ ಅಂತ. ಅದೇ ಜೊತೆದೇ ಎಲ್ಲ ಪಟಗಳು ಈ ವರ್ಷ ಆಡಿರೋ ಪಿಲಂಕಾಗಳು. ಇದು ಈ ವರ್ಷ ತುಂಬ ಲಾಂಗ್ ಟೈಮೇ ಆಡ್ಬಿಡ್ತು. ಹೈಯೆಸ್ಟ್ ಟೈಮ್ ಆಡಿರೋದು ಈ ಬರ್ಡೆ ಪಿಲಂಕಾ ಲೈನಲ್ಲಿ.
ಈ ವರ್ಷ ಆಡಿದ್ರಲ್ಲಿ ಒಂದು 6 ಬರ್ಡಲ್ಲಿ ಹೈಯೆಸ್ಟ್ ಟೈಮ್ ಮಾಡಿರೋದು ಇವನೇ. ಇದು ಟೈಮಿಂಗ್ ಸರ್? ಇದು ಬಂದು 12 hours 45 minutes ಗಂಟ ಮನೆ ಮೇಲೇ ಆಡಿ ಆಮೇಲೆ ಕತ್ಲಾಗಿ ಹೊರಟೋಯ್ತು. ಹಿಂಗಾಗಿ ಅಕ್ಕಿ ಫಿನಿಷ್ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ರೆ ತುಂಬ ಒಂದು ಇದಾಗ್ಬಿಟ್ಟಿರೋದು. ಈ ಥರ ಆಡಿ ಹೋಗ್ಬಿಡ್ತು ಈ ಸಲ. ಓಕೆ. ಅದಾದಮೇಲೆ ತಿರ್ಗಾ ಅದು ಟೂರ್ನಮೆಂಟ್ಗೆ ಕಮ್ಮಿ ಆಗೋದು. ಓಕೆ. ಆ ಥರ ತಿರ್ಗಾ ಪಿಕಪ್ ಆಗಿಲ್ಲ. கொடுங்களே சார். சான்ஸே இல்லை. ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. அந்த மசில் ஃபீலு, அந்த ஃபெதர் ஃபீலிங்ஸு, ஓகேங்களா? விங்கெல்லாம் செம்மையாக இருக்குது. நைஸ் விங், சூப்பராக இருக்குது சார். அப்பா அம்மாலாம் இங்கே தானே இருக்குது? ஆமாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம காமிச்சோன்னு நினைக்கிறேன். அது சூப்பராக இருக்குங்க சார். எக்ஸ்ட்ராடினரி. நெக்ஸ்ட் இயர் பிரதர் இது கண்டிப்பாக பிறக்கும். ஓகே சாருடைய டவுட், இது ஏன் நீங்கள் முன்னாடி நாள் விட்டீங்க? நாளைக்கு டோர்னமெண்ட் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி விடலாமா? தப்பு இல்லை. ಇಲ್ಲ ಸರ್, ಅದು ಉಡಾನ್ ಇತ್ತು ಅವತ್ತು ನನಗೆ ಚಾನ್ಸ್ ಸಿಕ್ತು. ಚಾನ್ಸ್ಗೆ ಅವತ್ತು ಅವರು ಬರ್ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ನಾನು ಏನು ಮಾಡೋಕ್ಕೆ ಬರಲ್ಲ, ಬಿಡಲೇಬೇಕು ಅವಾಗ. ஆக்சுவலாக பெங்களூரில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு பந்தாவடிங்க இங்கே ஜாஸ்தி இருக்கும். ஸோ உடான் கூடுறதுக்கே நமக்கு வந்து கிடைக்காது. அதை தாண்டி உடான் கூட்டு புறாவை ட்ரெயின் பண்ணி அந்த புறா வானத்தில் விட்டு கப்பு வாங்குறதுக்குள்ள சொல்கிறதுக்கே டயர்டாகுது. இவர் எப்படி தான் அதை ஹேண்டில் பண்ணாரோ. கண்டிப்பாக நெக்ஸ்ட் நீங்கள் விடுவீங்க பிரதர். கண்டிப்பாக லாங் டைம் இருக்கும். தரமான புறா. ஓகேங்களா? சூப்பராக இருக்குது. இவர் வீட்டில் இந்த வருஷம் நல்லா குல்தார் விட்டார். நல்ல டைம் பறிஞ்சு அந்த மாதிரி அது ஒரு கிளிப் இருக்குது, நான் அனுப்புகிறேன், உங்களுக்கு பாருங்க. அந்த மாதிரி பாஜி, அந்த மாதிரி சலக்னி ரொம்ப ரேர் போகிறாங்களுக்கு. அவ்வளோ நல்ல சலக்னி, அவ்வளோ நல்ல பாஜி, அந்த மாதிரி ரொம்ப நல்லா பறிஞ்சு. ஆனால் அதில் இவருக்கு ரொம்ப டைம் இல்லை பாவம். இவர் மாடு வச்சிருக்காரு, பால் இது எடுக்கிறது ரொம்ப அவருக்கு சிங்கலாக பண்ணுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுலேயும் அந்த இதுலேயும் பாவம் புறா விடுறாரு. ரொம்ப புறா. வாழ்த்துக்கள் பிரதர், வாழ்த்துக்கள். சாரை பற்றி 2 வார்த்தை சொல்லுங்களேன். நம்ம குரு தான். நான் எப்போ வந்து புறாங்க எடுத்துன்னு போகிறது, புறாங்க விட்டுனுக்குறேன். எல்லாம் அடிக்க தச்சுங்க. இந்த வருஷம் விடுறேன் புறா. நல்ல டைம், லாங் டைம் விடுறேன். நெக்ஸ்ட் வருஷம் 100%. இந்த வருஷம் என்ன டைம் பண்ணீங்க? வருஷம் ஒரு 6 வயசுல அடிச்சு டோர்னமெண்ட்டுக்கு நான் அடிக்க போகிறேன். ஒரு வருஷம் கேரண்டி 100% விடுறேன் போகிறேன். சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் பிரதர். நல்ல டைம் விடுங்க. சொல்லுங்கள் சார். ಇವರು ಸಿನಿ ನನಗೆ ಅದು ತುಂಬ ಒಳ್ಳೆ ಫ್ರೆಂಡ್ ನನಗೆ. ಇವರು ಅವ್ರ ಮಗ, ತಂದೆ ಮಗ ಇಬ್ಬರಿಗೂ ಪಾರಳ ಶೋಕಿ. ಪಾಪ ಇವ್ರಿಗೇನೋ ಕಾರಣ ಅಂತಂದ್ರೆ ಬಿಡೋಕ್ಕಾಯ್ತಾ ಇಲ್ಲ. ಆ್ಯಕ್ಚುಲಾಗಿ ಇವ್ರ ಹತ್ರನೂ ಒಂದು 4 ವರ್ಷದಿಂದ ಅಕ್ಕಿ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ನಮ್ಮ ಬರ್ಡ್ ಕೊಟ್ಟಿದ್ದೆ, ಇಟ್ಕೊಂಡವ್ರೆ. ಯಾರಿಗೂ ಕೊಡಲ್ಲ ಅವರು, ಯಾರಿಗೂ ತೋರಿಸೋದು ಇಲ್ಲ. ಅಷ್ಟು ಇದಾಗಿ ಎಲ್ಲೂ ಹೋಗೋದು ಇಲ್ಲ. ತಂದೆ ಮಗ ಇಬ್ಬರೇ. ಸೂಪರ್. ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಅವ್ರ ಅಕ್ಕಿ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಯಾರ ಮನೆಗೂ ಹೋಗಲ್ಲ, ಯಾರ ಅಕ್ಕಿ ನೋಡಲ್ಲ, ಯಾರ ಅಕ್ಕಿಗೆ ಏನೋ ಒಂದು ಹೆಸರು ಇಡಲ್ಲ. ಸರ್ ನಿಮ್ಮ ಉಂಗ ಪೂರ ಯಾರು ಟೆನ್ಷನಲ್ಲಿ ಯಾರು வீட்டுக்கு போக மாட்டாங்க ಸರ್. ಅದು ಈ ಥರ ಇರೋದ್ರಲ್ಲಿ ಪಾಪ ಇವರು ಒಂದು 2 ವರ್ಷದಿಂದ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಸೇರಬೇಕು ಅಂತಾರೆ, ಇದುವರೆಗೂ ಸೇರಿಲ್ಲ. ಅವ್ರಿಗೇನೋ ಕಾರಣಾಂತರದಿಂದ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ನೋಡೋಣ, ಭಗವಂತ ಏನಾದರೂ ಈ ವರ್ಷ ಆದರೂ ಅವ್ರಿಗೆ ಟೈಮ್ ಸಿಕ್ಕಿ ಏನಾದರೂ ಆದರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ವರ್ಷ, ಮುಂದಿನ ವರ್ಷ ಒಂದು ಒಳ್ಳೆ ಅಕ್ಕಿ ಬಿಡೋಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತೀನಿ. ಇವ್ರ வீட்டில் என்ன புறா வச்சுருக்கீங்க? இல்லை சாரோட என்ன என்ன உங்களுக்கு ஃபேவரட் அது சொல்லுங்களேன். இங்கே இருக்கிறது எந்த புறா இந்த ஜாதி இல்லை அன்னிட்டு இல்லை, எல்லா ஜாதியிலே அந்த பிலங்காவும் இருக்குங்களா? எல்லா டெரரிஸ்ட் பேர்டு. அது பறந்துக்கிட்டே இருக்கும். எல்லா புறாவும் இந்த வருஷம் உங்களுடைய இது இப்போ பிலங்கா மட்டும் எல்லார்ட்டையும் பறந்துருச்சு இல்லைங்களா? சூப்பர், ரைட்டு. ஸோ அந்த பிலங்கா கொஞ்சம் எலாபரேட்டாக காட்டணும். எல்லா புறம் கொடுத்துக்கிறாரு. எல்லா புறா கொடுத்துருக்காரு. டாரா, பிலங்காலு. ஓகே ஓகே. எல்லா புறா கொடுத்துரு. அடுத்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக விடுங்க சார். நீங்கள் டோர்னமெண்ட் விடுங்க, இன்ஷால்லா கண்டிப்பாக நல்லபடியாக பறக்கும். சரிங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. சமீர் இவர் வந்து நம்ம ஏரியாவில் இருக்கிறது. இவருக்கு ஒரு 4-5 வருஷமாக புறா வச்சுன்னுக்கிறாரு. இந்த வருஷம் அடுத்த வருஷம் புறா ஒன்று அன்னிட்டு ஆசை பட்டின்னுக்கிறாரு. இவ்வளோ புறா வச்சுருக்கிறாரு. ஆனால் எங்கெங்கேயோ யாராக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தாரு புறா விடுறதுக்கு. எங்கேயுமே அவருக்கு செட் ஆகலை. இந்த வாட்டி அவங்க வீட்டு மேலேயே புறா விடணும் அன்னிட்டு ஆசைப்படுறாரு. இப்போ சொல்லியிருக்கிறாரு அடுத்த வருஷம் விடணும் அன்னிட்டு நானும் மனசில் வச்சுருக்கிறேன். அடுத்த வருஷம் இவர் வீட்லேயும் ஒரு நல்ல புறா விடணும் அன்னிட்டு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இயர் விடணும்னா நம்ம இப்போ இருந்தே ஸ்டெப் எடுத்தால் தான். நெக்ஸ்ட் இயர் அன்றைக்கி ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு கொடுத்தாரு. அவர் சொன்னார், சார் ನೆಕ್ಸ್ಟ್ ಇಯರ್ ಬಂದು ನಾನು ಇವಾಗ ರೆಕ್ಕೆ ಇಟ್ಕೊಂಡು ಹೊಡೆದು ಏದೋ சொன்னார். என்ன சொன்னார்? ಬರೋ ವರ್ಷದ ಇವಾಗ ರೆಡಿ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ஏதோ சொன்னார். அந்த மாதிரி இவரும் ரெடி ஆகிடுவார் கண்டிப்பாக. உங்கள் டீமாக இருந்தாவே மினிமம் டைம் ஆச்சும் விட்டுருவாங்க சார். அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ. சரி, ஆல் த பெஸ்ட் பிரதர். அடுத்த வருஷம் நல்ல டைம் விடுவீங்க. ஆல் த பெஸ்ட். ஆக்சுவலாக ஒன் ஆஃப் தி உங்களுக்கு ரொம்ப இஷ்டான பேர்டு வந்து
இவருக்கு தந்துட்டீங்க கொடுத்துட்டேன். இவருக்கு வந்து எப்படின்னா இவர் டோர்னமெண்ட் எல்லாம் எது விடுறது ஆசை இல்லை அவருக்கு. அவருக்கு வந்து நல்லா HMT ரேக்தார் ஜாதியில் என் வீட்டில் இருக்கணும்னுட்டு அவருக்கு ஆசை. அதனால ஒரு எனக்கு பிடிச்ச புறாவில் செலக்ட் பண்ணி ஒரு 4 ஜோதே இவருக்கு வச்சிருக்கிறாரு. எடுத்துன்னு போய் நல்லா புறா செட் பண்ணின்னு அவர் ஷோக்கு என்னன்னா அங்கே அவர் விடணும், பார்க்கணும், அவர் 4 பேருக்கு கொடுக்கணும். அங்கே பறந்தால் அவர் பேர் சொன்னால் அவருக்கு அது ஒரு குஷி. ஏன்னா இவர் இருக்கிற இடம் அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப சிட்டி வெளியே இருக்கிறாரு. ஓகே ஓகே ஓகே. அங்கே புறா விட முடியல, விட்டா 2 நிமிஷத்துக்கே பிடிச்சின்னு போகுது. எந்த புறா தந்தீங்க? அந்த 9 ரெக்கருக்கு? ஆமாம், 9-3 புறா இவர்கிட்ட தான் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரியுங்களா? எப்போ விட்டாலும் 9 ஹவர் பறக்கும். 9-3 இருக்கு இல்லையா, அது எப்போ விட்டாலும் 9 ஹவர் பறக்கும். அது அந்த மாதிரி புறா அது. அது லெஜெண்ட் புறா. ಫುಲ್ ಕಲೆಕ್ಷನ್ HMT ಕಲೆಕ್ಷನ್. ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಸೂಪರ್. ಓಕೆ ಓಕೆ. ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಡಿ, ನೀವೇ ಇಟ್ಕೊಡ್ದು. ನಾನು ಆನಂದವರೆಲ್ಲ ಆಡಿದ್ದೆ, ಅಕ್ಕಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹೌದಾ? ಸಾರಾದಲ್ಲ ತಲವರೇ ಬೀಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಗುರುಮೂರ್ತಿ ಅನ್ನೋದು ಒಂದು ಜೊತೆ ಕೊಟ್ಟಿದ್ರು, ಅದರಲ್ಲಿ ತಾರಾದಲ್ಲಿ ಒಂದು 11. ಸೂಪರ್ ಸೂಪರ್. ನೆಕ್ಸ್ಟ್ ಇಯರ್ ನೀವು ಟ್ರೈ ಮಾಡಿ, ಓಕೆನಾ? ಬಿಟ್ಟರೆ ನೀವು ಒಳ್ಳೆ ಟೈಮ್ ಬಿಡಿ. ಬಿಡೋಕ್ಕಾಗಲ್ವಲ್ಲ. ஓகே ஓகே. எனிவே குட், ட்ரையிங் இஸ் பெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பாருங்கள், இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் வந்து நிறைய பேர் நான் வீடியோ பண்ணியிருக்கேன், எல்லார்ட்டையும் இருக்காங்க, எல்லாருக்கும் குரு சிஷ்யம் இருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு கிராண்டாக, ஒரு மேசிவாக, ஒரு பெரிய ஒரு டீம் வந்து ஃபஸ்ட்டு டைம் வாஜி சார் எனக்கு கண்ணில் காமிச்சிருக்காரு. சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கே பெருமையாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ சிஷ்யங்களை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க? ஏன்னா 2-3 வச்சு வச்சுருக்கிறவங்களே டார்ச்சராக இருக்கும். நீங்கள் ஒரு 50 பேரை வச்சுருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இது இருக்குது? எப்படி சொல்லுங்கள். அது என்ன தெரியுமா சினி, ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப பேலன்ஸாக ஹேண்டில் பண்ணும். ஏன்னா பாருங்கள், ஒருத்தருக்கு ஒன்று இஷ்டம் இருக்கும், ஒரு பேச்சு அவருக்கு இஷ்டம் ஆகுறதில்ல. ஒரு புறா மேலே அவருக்கு ஆசை இருக்கும், இன்னொரு புறா மேலே அவருக்கு ஆசை இருக்கும். எல்லாருக்கும் ஈக்குவலாக மேனேஜ் பண்ணுறது ரொம்ப இதாக பெரிய டஃப் தான். ஆக்சுவலாக அது என்னத்துக்கு நம்மளுக்கு ஈஸி ஆகுதுன்னா, நான் என்றைக்குமே யாருக்கிட்ட இந்த மாதிரி இதுக்கு நான் ஆசைப்படுறதில்லை. எல்லாமே என்கிட்ட இருக்குதா, இவன்கிட்ட இருக்குதா, 2 ஒன்று தான் நினைக்குவேன். சூப்பர். என் வீட்டில் இருக்குது, இவர் வீட்டில் இருக்குது, 2 ஒன்று தான். அந்த மைண்ட் செட்லேயே தான் இருப்பேன் நான். இல்லை என் வீட்லேருந்து இவன் வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன், அது இப்போ எந்த இல்லை, அந்த ஃபீல் எனக்கு வராது. சூப்பர். வராது. அது அந்த மாதிரியே எனக்கு கிடச்சிருக்கிறவங்க எல்லாம் நல்ல மனசு தான் குடிச்சிருக்கிறவங்க. ஏதாவது ஒரு பேச்சு சொன்னால் என்ன, எதுக்கு, எந்த காரணமும் கேட்க மாட்டாங்க. வானா அந்த பேச்சே வரதில்லை. சும்மா இன்னைக்கு பாருங்க சொன்னேன், இன்னைக்கு பறந்த போகிறாங்க, 2 நிமிஷத்தில் எல்லாம் பாஸ்கெட்டில் போட்டு எடுத்துன்னு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிருக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஒரு வாட்டி ஏதாவது வேறு இதில் ரொம்ப டென்ஷனாக இருந்தாலும் இவங்க யாரா அப்போது எந்த ஒரு வேறு மைண்ட் செட்டில் உட்காந்துருந்தா ஒரு ஃபோன் வரும், ஏதாவது ஒரு பேசி அது இதே போயிடும். இந்த புறாநாளில் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்குது. அது இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பில் இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு டென்ஷனில் இருந்தாலும் அவனுக்கு சொல்லிடுவான், அவனுக்கு சொல்லிடுவான். கண்டினியூஸாக ஃபோன் அங்கே பண்ணி பேசுறது என்ன, அது அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கிடச்சிருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோ முடிச்ச பின்னாடி தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து திஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் வந்து அது கரெக்டாக வரும், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், சாரோடைய புறா நான் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு அந்த சக்ஸஸ் வின்னர்ஸோடைய புறா காமிச்சிருக்கேன். அதோடைய பேரண்ட்ஸ், அதோடைய ஃபுல் ஜென்ரேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வருண் சார் வீட்டில் வந்து பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ see you another video. Bye.